யார் விஜய் என்ன ட்ரெஸ் கோடு கூட இருக்குதா பார்த்தா. காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணி கூட்டின கூட்டத்துக்கு இவங்க போகணும். ஏற்கனவே கடுமையான கொலகாண்டில் சொல்லுவாங்க ரஜினி, அந்த மாதிரி கொலகாண்டில் திமுக காங்கிரஸ் பண்ணி இதில் வேற நீங்கள் வாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்ன அப்படின்னு திமுகவுடைய நிலைமை அவர்கள் தோல்வியையே ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஒரு நல்ல ராஜதந்திர தலைவராக இருந்தால் நாங்கள் இப்போ தாங்க கட்சியை ஆரம்பித்து ஆட்சி பிடிச்சிருக்கோம், மொதல் எம்பி நாங்கள் வச்சுக்கிறோம், 28 உங்களுக்கு தர்றோம்னு சொல்லுவோம். ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி கூட கை கொடுத்துருக்கு, அவங்க என்ன செஞ்சாலும் கண்டுக்காம போகிறது தான் காங்கிரஸ் சொல்லுவாங்க. உள்ளாட்சி தேர்தல் பார்லிமெண்ட்டில் எம்பி சீட்டு விஜய் மண்டே கலவரா 10 விட 15 கிடைச்சா லாபம் தான். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். திமுக என்ன நிலைப்பாடில் இருக்காங்க? இப்போ காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணியானது மீட்டிங் நடக்க உள்ளது டெல்லியில். அதற்கு திமுக புறக்கணிச்சிருக்காங்க, நாங்கள் வரலன்ற மாதிரி. அவங்க முழுமையாகவே வெளியேறிட்டாங்களா கூட்டணியிலிருந்து? என்ன நடக்குது சார் அங்கே? திமுகவுடைய நிலைமை அவர்கள் தங்கள் தோல்வியையே ஏற்றுக்கல. இது வரைக்கும் மக்கள் இவர்களை புறக்கணித்ததை இவர்கள் இதுவரைக்கும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து அவர்களுடைய தவறை திருத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வேலையாக தெரியல எனக்கு. ஒன்று. ரெண்டாவது, மக்களுடைய எண்ணம் போலயே கூட்டணி கட்சிகளுடைய எண்ணமும் திமுகவை புறக்கணித்து தாவேக்காக ஆதரவு போயிருக்காங்க. திமுக இன்று தனித்து விடப்பட்டிருக்கு. இந்த யதார்த்தத்தை இவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருட்டில் தொலைத்து விட்டு வெளிச்சத்தில் தேடுகிறார்கள். அதாவது சின்ன சொன்ன முல்லா நசுருதீன் கதையில் தான் இது வரும். வெளிச்சத்தில் ஒரு இதை தேடிட்டு இருப்பாப்புல, என்ன தேடுறேன்னா மோதிரம் எங்கே விழுந்துச்சு, அதான் அந்த இருட்டில் விழுந்துச்சு, அங்கே தேடாமல் இங்கே வந்து தேடிட்டீங்க, இங்கே தான் வெளிச்சம் இருக்குது அதனால தான் தேடுறேன் அப்படின்னு அவர் அதில் பெரிய வாழ்க்கை முல்லா கதைகளில் பெரிய வாழ்க்கை தத்துவம் இருக்கும். சின்னதாக இருக்கும் கதை, ஆனால் பெரிய வாழ்க்கை தத்துவம். அந்த மாதிரி எங்கே தொலைச்சிங்கன்னா அங்கே தான் தேடணும், எங்கே பிரச்சனையோ அதை தான் பார்க்கணும். இல்லாத பிரச்சனையை தேடிக்கிட்டு இவர்களாகவே இவர்களை திருப்திப்படுத்திக்கிட்டு இப்போவும் நல்லாட்சி பண்ணோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லலாம், தங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அதை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி சரியாக இருக்கும்? ரெண்டாவது, இளைஞர்கள்ட்ட கட்சி கொண்டு போடாதுன்னு. அப்போ 5 வருஷமாக இதை தானே எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, அவங்க கட்சியில் ஒன்றுமே இல்லை. இன்னை வரைக்கும் அந்த ஒரு கட்சி ஸ்தாபனத்தை சரியாக பண்ணலை, ஆட்சியை ஒழுங்காக பண்ணலை, நம்ம தோல்விக்கு பல காரணங்கள் உண்டு அப்படின்றத அவங்க ஏற்றுக்கவே இல்லை. இவர்களை குறை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் என்ன மாதிரி குறை? ஒரு அமைச்சருக்கு சுற்றுலாத்துறையா சுற்றுச்சூழல் துறையா தெரியலன்னு. அதையெல்லாம் சின்ன பசங்க இப்போ தான் வந்திருக்கு. அவங்க வாழ்க்கையிலே எம்எல்ஏவாகனு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அமைச்சரும் ஆன பிறகு சில தடுமாற்றங்கள் இருக்கும். அதெல்லாம் பொதுவெளியில் ட்ரால் பண்ணுற மேட்டர்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு அரசியல் தலைவர்லாம் பேசக்கூடாது. அவர்கள் ஆட்சியில் என்னென்ன பிரச்சனைன்றதை வேணால் நீங்கள் நியாயமான எதிர்கட்சியாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை பண்ண காணும். இன்னொன்று, 2வது கேள்வி, காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணி கூட்டின கூட்டத்துக்கு இவங்க போகல. காங்கிரஸ் பல ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளை விபூதி அடிச்சுட்டு வந்திருக்குது. 67 காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டில் அகற்றப்பட்டாலும் காங்கிரஸுடைய ஆதிக்கம் திமுகவை வலுவாக பண்ணிக்கிட்டே தான் இருந்தது. நீங்கள் 67க்கு பிறகு 66 அந்த பீரியடில் காங்கிரஸ் உடைஞ்ச பொழுது பழைய காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ்னு 2ஆக பிரியும் பொழுது இந்திரா காங்கிரஸுக்கு திமுகவுடைய தயவு தேவைப்பட்டுச்சு. அப்போ சில ஹெல்ப்லாம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு 71 எலெக்ஷனில் பேச்சுவார்த்தையில் பல இதில் பிரச்சனை வந்துச்சு. திமுக இந்திரா காங்கிரஸ் ஆதரவோடு நின்னாலும் காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்கல. அதற்கு பிறகு இந்திரா காந்தி கொஞ்சம் வேலையெல்லாம் காமிச்சாங்க. அப்புறம் திமுகக்குள்ளே பிளவு வந்த பொழுது எம்ஜிஆர் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் எம்ஜிஆர் ஹெல்ப் பண்ணிவிட்டு மறுபடியும் திமுக கூட கை கோர்த்தாங்க. எமர்ஜென்சியில் எல்லாரும் உள்ளே போட்டாங்க. மறுபடியும் 80ல் திமுக கூட கை கோர்த்தாங்க. 80 முடிஞ்ச உடனே மறுபடியும் எம்ஜிஆர் கிட்ட கை கொடுத்தாங்க. இந்த மாதிரி திமுக அதிமுக மாறி மாறி விபூதி அடிக்கிற வேலையை காங்கிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே திராவிட கட்சிகள் அவங்களுக்கு திருப்பி விபூதி அடிக்க ஆரம்பித்தாங்க. அது எப்படின்னா 24-12, அதாவது 2-1 ஃபார்முலான்னு எம்ஜிஆர் கொண்டு வந்தார். பார்லிமெண்ட்டில் 24 எம்பி, 12 தேசிய மாநில கட்சிக்கு, 24 காங்கிரஸுக்கு. அந்த ஃபார்முலாலாம் உடைச்சாங்க. இப்படி ஒவ்வொன்றா உடச்சி கலைஞர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலினுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது காங்கிரஸும் மக்கள் நல கூட்டணியும். ஆனால் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு 2021 திமுக அவங்களுக்கு விபூதி அடிக்க ஆரம்பிச்சது. 63ன்றதை 25 ஆக்கினாங்க. இந்த இதெல்லாம் அவங்க பொறுத்துக்கிட்டே வந்துச்சு காங்கிரஸ். இதுக்கு நடுவில் 2011 இந்த 2G மேட்ரு,
2011 கூட்டணி உடைஞ்சது, 2014, 2016 மீண்டும் இந்த மாதிரி பல இது ஏற்றத்தாழ்வுகள். அதே மாதிரி தான் இப்போ காங்கிரஸ் அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. தாவேக்கு அது கிடைச்சோம்னா தாவிட்டாங்க. ஆனா மீண்டும் கை கோர்க்குமா திமுகவுடன் அப்படின்ற கேள்வி இருக்கு. இனி வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. இனி எப்பயுமே சேர மாட்டாங்க. எப்பவுமேன்னு சொல்ல ஒரு 5-6 வருஷத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அதற்கு பிறகு தாவேகா எப்படி நடக்குது, ஒருவேளை அது அப்படியே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பை சந்திக்குது, பெரிய பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு தாவற மாதிரி இருந்தால் அன்னைக்கு திமுக உயிரோடு இருந்துச்சுன்னா அன்னைக்கு அங்கே தாவாங்க. இல்லாட்டி இந்த கூட்டணி இப்படி தொடரும். ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி கூட கை கோர்த்துக்கிட்டு அவர்கள் என்ன செஞ்சாலும் கண்டுக்காமல் போகிறது தான் காங்கிரஸுடைய வேலை. 91-96 ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் அவ்வளோ மோசமாக இருந்தப்போ எதிர்கட்சியாக 60 எம்எல்ஏக்கள் மேலே வச்சுருந்த காங்கிரஸ் கண்டுக்கவே இல்லை. அதனால தான் 96 மூப்பனாரை உடைச்சிட்டு வெளியே வந்தார். அதனால் காங்கிரஸ் இந்த மாதிரி குணம் உள்ளவர்கள் தான். இன்றைக்கி ஒரு கூட்டணின்னு வச்சுட்டு கூப்பிட்றாங்க. ஏற்கனவே இந்தியா கூட்டணின்னு ஒன்று கிடையாது, சும்மா பேருக்கு ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. ஏற்கனவே கடுமையான கொலைகாண்டில் இருக்கிறன்னு சொல்லுவார்ல ரஜினி, அந்த மாதிரி கொலைகாண்டில் இருக்குது திமுக காங்கிரஸ் மேலே. இதில் வேறு நீங்கள் வாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னால் எப்படி இருக்கும்? அதனால் இவர்கள் அங்கே போனால் இவர்களுக்கு தான் லாபம் இருக்குது. அங்கே கட் பண்ணி விட்டாலாவது லாபம் இருக்குது. பாஜகவோட கை கொடுக்கலாம், கொஞ்சம் கீஸில் கொஞ்சம் தள்ளி போடலாம், அந்த லாபம் இருக்குல்ல. அப்போ திமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்க எப்படி வேணால் நடக்கலாம். நாளைக்கே 2 மசோதாக்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு ஆதரவு கொடுத்தா நாங்கள் நாட்டு நன்மைக்காக கொடுக்குறோன்னு உருட்டுவாங்க, ஏதாவது ஒன்று ஊட்டிட்டு. அதனால் அரசியலில் எது வேணால் நடக்குங்க. திமுக அதிமுக கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கிறது ட்ரை பண்ணலையா? அரசியலில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஆனால் இப்போ காங்கிரஸ் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, எப்போ வேணால் கழட்டி விட்டு காங்கிரஸ் எங்கே வேணால் போகணும், அந்த மாதிரி ஒரு கட்சியை தாவேகா தலைவர் கூட வச்சிருக்காரு. அப்போ தாவேகா தலைவர் அவருக்கு லாபங்க, இன்னைக்கு அவருக்கு லாபம் அவருக்கு தெரியுது, வச்சிருக்காரு. நாளைக்கு இது பின்னாடி ஏற்பட்டதா? என்ன பின்னாடி லாபம்? ஒரு மதசார்பற்ற கட்சின்னு தாவேக்காக இன்னைக்கு ஏதோ ஒரு பேரெல்லாம் வச்சுக்கிறாரு. ஆத்தா வீத்தா கூத்தா என்னவோ ஒரு பேரை வச்சு நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி வச்சிருக்காரு. என்ன பேருன்னு பழகத்துக்கு ஒரு நாள் ஆகும். அதில் ஒன்றே சண்முகம் வச்சுக்கலாம்ல, நீ யாரையா பேர் வைக்கிறதுக்கு அப்படின்னு. நான் முதல்ல உங்க கூட இருக்கேன்னு சொன்னேன்னா அப்படின்னு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கூட்டணிக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க, பேர் வச்சு நடத்துவாங்க. மதசார்பற்ற கட்சி தாவேகா அப்படி இப்படின்னு ஓடும். காங்கிரஸுக்கு இவங்க தயவு தேவை, ஏன்னா வளரணும். உள்ளாட்சி தேர்தல், பார்லிமெண்ட்டில் எம்பி சீட்டு வேணும் அதிகமாக. அதுக்கு விஜய் மண்டையை கழுவுனா ஒரு 10 15 கிடைச்சா லாபம் தானே, 2 கிடைச்சா 12 கிடைச்சா கூட லாபம் தானே. திமுகவோட இன்னொன்று 12 ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அப்போ லாபம் தானே. 1 ஸ்டெப் ஃபார்வர்டு. 2 உள்ளாட்சியில் ஒரு 2-3 மாநகராட்சி அதுன்னு கிடைச்சா லாபம் தானே. திமுக மாதிரி இந்த பெரிய வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல தாவேகா, எல்லாம் இவங்களோட சின்ன பசங்க தானே. அப்போ மாநகராட்சி வந்தால் நடத்தலாம், என்னன்னா பண்ணலாம். அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் உருட்டுறதுக்கு லாபம் தானே. ஏன்னா இப்போ கூட ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க தாவேகால. பாருங்க எந்த அளவுக்கு இருக்காங்க. அது காங்கிரஸ் கொடுத்ததோட பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அந்த கூட்டணிக்கு அது ஆரம்பத்துலேருந்தே கூட இருந்து பேசிட்டு ஒரு தூதுவராக செயல்பட்டதுனால கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு நல்ல ராஜதந்திர தலைவராக இருந்தால், நாங்கள் இப்போ தாங்க கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சிருக்கோம், மொதல் எம்பி நாங்கள் வச்சுக்கிறோம், 28 உங்களுக்கு தர்றோம்னு சொல்லுவாங்க. இவருத்தி கொடுக்குறாரு. ஏன்னா அதுவே ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்திருக்கு தாவேகாக்குள்ள. ஏன்னா முக்கியத்துவம் அதிகமாக நீங்கள் என்ன பண்ண போறீங்க? வெளியே போக போறீங்களா? போங்க. இப்போ அப்படி ஆயிடுச்சு. ஜெயலலிதா 91-96 இருந்த மாதிரி இருக்காங்க. போகிறதா இருந்தால் போ. இப்போ இடதுசாரிகளே எதாவது பண்ணுறாங்க, போங்க தலைவரை, போங்க தான் கிளம்புங்க தலைவரன்றோம். அதான் ரீஎலெக்ஷனுக்கு ரெடி ஆகிட்ட மாதிரியே சொல்கிறீங்களே சார். ஆமாம், வேற என்ன. அதனால் அந்த 4 அவ்வளோ சீக்கிரம் எலெக்ஷன் வராது. கிழக்கில் ஜெயிப்பாங்க, 4 இந்த கேஸுன்னு போகும், அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி திமுகக்குள்ளேயே பல பிரச்சனைகள். அதாவது சபரீஷன் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள் மீட்டிங்ல பேசியிருக்காங்க போல. இந்த கூர்க்கு டூர் போனப்ப இந்த செயல் தலைவர் ஆக்டிங் லீடரா உதயநிதி கூட 3 பேர் ஃபேமிலியா போயிருக்காங்க. 3 பேர் ஃபேமிலியா போனது எப்படி அவங்க பேசுனது வெளியே வந்துச்சு? சரி சொல்லுங்க. ஏன்னா அதுலயே ஆக்டிங் லீடர் யாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தை எல்லாம் போயிருக்கு. லீடர் சார் எந்த கட்சிக்கு? திமுகக்கு செயல் தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, தலைவராக இருக்கிறாரு. அப்புறம் நாங்கள் செயல் தலைவர் இப்படிலாம் யோசிக்கிறாங்க. அப்படியே ரூம் போட்டு யோசிச்சுனே இருப்பாங்க. என்ன பேசுவாங்க, அது பேசுவாங்க. அவர்கள் பேச்செல்லாம் இது இருந்திருக்காது, வேற இது இருந்திருக்கும். என்ன பிரச்சனைனா திமுக தான் சொல்கிறேன் நான், இன்னை வரைக்கும் அவர்கள் தாங்கள் ஏன் தோற்றோன்றதை பரிசீலிக்கவே இல்லை. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேடுவோன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல. கையில் அடிபட்டிருக்கு, இப்படி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வெட்டி இருக்குது, 2 தையல் போடணுமா 3 தையல். இதுக்கு போய் ஒரு கண்ணாடி எடுத்துடான்னு இப்படி வச்சு கண்ணாடியில் பார்ப்பா செய்வோம். அந்த மாதிரி
அப்பட்டமாக திமுகவுடைய தோல்விக்கு குடும்ப அரசியல் முதல் காரணம். தான் தோன்றித்தனமாக நடந்தது, ஆணவத்தனமாக நடந்தது. அது கட்சிக்காரர்கள்கிட்டயே. தலைவர்கள் யாரும் தொண்டர்களை மதிக்க மாட்டாங்க. எல்லாவற்றையும் காசு பணமாக பார்த்தது. ஸ்ட்ராட்டஜி டீம்னு வச்சுக்கிட்டு அது இஷ்டத்துக்கு பண்ணது. பெண்ணு ஐபேக் டீம் வச்சுக்கிட்டு அதன் மூலியமாக வேட்பாளர்களை தேர்வு செய்தது. பல தொகுதிகளில் வேட்பாளரை கட்சிக்காரர்களே வெறுத்தாலும் அவர்களே மீண்டும் வேட்பாளரை போட்டது. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை மீண்டும் மீண்டும் பெரிய அனுபவத்தை நடத்துறதுனால யாரும் ஒரு ஒன்றிணைந்து வேலை செய்கிற ஒரு நிலைமையே உருவாகலை. காங்கிரஸ்லேயே பாதி காங்கிரஸ் தாவேக்காக தானே ஓட்டு போட்டுச்சு. அங்கேயே 2 கோஷ்டியாக தானே ஆயிடுச்சு. ஏன்னா அதுல 2 மாணிக் தாகூர், ஜோதிமணி இவங்கெல்லாம் அப்படிதானே கூட்டணி வந்துச்சு. அப்போ அவங்களாம் என்ன ஆயிருப்பாங்க? அப்போ இந்த மாதிரி விசிகா கடுமையான கோபத்தில் தான் இணைஞ்சு போட்டுட்டாங்க. ஏன்னா நேற்று வந்த பிரேமலதாவுக்கு 10 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா, எங்களுக்கு 8. அதுவும் நாங்கள் கேட்ட 8 கிடையாது. இந்த மாதிரி காங்கிரஸுக்கு அவர்களுக்கு இஷ்டத்துக்கு தொகுதியை கொடுத்து எல்லாமே பெரிய அளவில் மோதிர மாதிரி கொடுத்தது. எல்லாருக்குமே எல்லாமே கட்சி கடுப்பு தான். அந்த கடுப்போட தானே அந்த கூட்டணி தேர்தல் சந்திச்சது. இதெல்லாம் பெரிய மைனஸ் இல்லை. ஆன்டி இன்கம்பன்சின்னு வாங்க, ஆட்சிக்கு எதிரான மக்களுடைய மனோபாவம், அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படல. இவர்களோட இதெல்லாம் என்ன பண்ணீங்க? உரிமை தொகை, விடியல் பயணம். அதனால உரிமை தொகையை மக்கள் ஒரு இதுவாகவே மதிக்கலை. ஏன்னா அதை விட பெரிய செலவு, விலைவாசி உயர்வு, டாஸ்மாகில் உங்களுக்கு பணம், வீட்டில் வர வேண்டிய வருமானம் முழுதும் போய்கிட்டு இருக்குது. குடும்ப வன்முறை, போதை பழக்கங்கள், அதனால் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாதுகாப்பு இல்லாத நிலைமை, இது எல்லாம் இவர்கள் ஆட்சியில் நடந்ததுன்றதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் எனக்கு என்னன்னு இருந்தாங்க, கட்சியினரே பல குற்றங்களில் மாட்டினாங்க. கனிம வள கொள்ளை, இது எல்லாத்தையும் எனக்கு என்னன்னு விட்டுட்டு என்னமோ ஒரு மிகச்சிறப்பான ஆட்சி நடத்தின மாதிரியும் அந்த ஆட்சி போனது மாதிரியும் மக்களுக்கு அறிவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அதே மக்கள் வந்து இப்ப ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? தாவேக்கா ஓட்டு போட்டது தப்புன்னு அவங்களே உணர 20 ஆரம்பிச்சிட்டாங்களா? நாள் இல்லையா? 20 நாள்ல நீங்கள் இந்த சமூக வலைதள நோயில் உங்களுக்கு நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். திமுக அதில் மிக சிறப்பான கட்சி. அவர்களுடைய டிஎன்ஏல என்ன இருக்குன்னா, நாம் பராந்தக சோழன், ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், அப்படியே அந்த வம்சம். யார் விஜய் என்ன ட்ரெஸ் கோடு கூட இருக்குதா பார்த்தியா? இவர் டிஷர்ட் போட்டு வந்தார், பிரதமரே டிஷர்ட் போட்டு போய் பார்த்தார். அப்போல்லாம் ஆகா எப்படி இருக்கார் பார், சின்னவர். கட்சி சின்னத்தை பொறிச்சிக்கிட்டு ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் சுற்றி இருந்தார். இவர்கள் விஜய் அது ஒரு நல்ல ட்ரெஸ் தானே, அது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெஸ் தானே, அவர் இஷ்டம். ட்ரெஸ் என்ன பண்ணணுன்றது அவங்கவுங்க இஷ்டம். அதை உட்காந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அறிவு இல்லை, எதுவுமே தெரியல. இவர்கள் கையில் ஆட்சி கொடுத்துருக்காங்க. இப்படி இதில் ஒரு வகை தான் மக்கள் வெறுத்துட்டாங்க. இந்த வெறுத்துட்டாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைதளங்களில் கிளப்பி விடுற விஷயங்கள். இன்னொன்று ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு இவர்களே இப்போ இல்லை, தாவேக்கா எப்போ வந்ததோ அப்பத்துலேருந்து ஒரு மாதிரி தலைவா அப்படி, அதாவது தாவேக்கா மாதிரியே திட்டுவாங்க. எனக்கே அனுபவம் இருக்குது, தாவேக்கா தொண்டர்கள் மாதிரியும் திட்டுவாங்க. அது பார்த்தா ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு தாவேக்காலையும் ஒரு டீம் ஒர்க் பண்ணிச்சு, டிஎம்கே ஐடிவிங்களும் அந்த டீம் ஒர்க் பண்ணிச்சு. ஆள் மாறாட்டம் மாதிரி. ஆமாம், என்னன்னா தலைவா அப்படின்ட்டு நியாயம் பேசுகிற மாதிரி வருவாங்க. அப்போ அதை பார்த்து ஒரு 10 பேர் மாறுவாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்கள் மாறுனீங்களா? அந்த மாதிரி அதுதான் விஷயம். இறுதியாக சார், அதிமுக என்ன நிலைப்பாடில் இருக்குது சார்? இப்போ அதிமுக கொஞ்ச நாள் சைலண்டாகவே இருக்குது. என்ன 2021 அப்புறம் கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருந்தாங்க. இப்போ 26 அப்புறம் சைலண்ட் ஆகிருக்காங்க. அதிமுகவில் என்னை கேட்டால் மிகப்பெரிய தவறு ஜெயலலிதா பாணியை கையில் எடுத்துருக்கணும். மறப்போம் மன்னிப்போம்ன்றது ரொம்ப முக்கியம் ஒரு தலைவருக்கு. எதிரிகள் என்னதான் இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு உள்ளே வைக்கும் பொழுது அவன் பெருசாக எதிர்க்க முடியாது. அதை அவர் செய்யலை. ரெண்டாவது, கட்சிக்குள்ளே ஜனநாயகம் இருக்குது, ஆனால் அவரை சுற்றி மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. எனக்கு என்னென்னு திமுக கூட கைகோர்க்க போனது யாருமே ஏற்றுக்கல. அதில் ஒரு பெரிய அளவில் பிளவு வந்தது. ரெண்டாவது, தாவேக்காவே 2 தடவை வந்தப்போவும் புறக்கணிச்சதுன்றத சரியான ஒரு நிலைப்பாடாக அவங்க பார்க்கல. அதிமுக கையில் எடுத்திருந்தால் இன்றைக்கி அதிமுக சிஎம் ஆட்சி பிடிச்சிருப்பாங்க. இவங்க ஒன்று டெப்யூட்டி இல்லை எதிர்கட்சியாக இருந்திருப்பாங்க. கட்சி தமிழகத்தில் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் இவங்கள்ட்ட எடுத்திருப்பாங்க. அதை இவர் கெடுத்து விட்டார் அப்படின்ற அதீத நம்பிக்கையில் தள்ளி விட்டார். வந்தவர் திருப்பி அமைச்சிட்டாரு. ஒரு கோபம் இருக்குது, கோபம் இருக்கும்ல. நீங்கள் நமக்கு ஆட்சி மாற்றன்றது ஒரு செய்தியாக தான் இருக்கும்.
அவங்கவுங்களுக்கு அது வந்து பணம் போட்டு பணம் எடுக்கிறது ஒவ்வொருத்தருக்கும். திமுக ஏன் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க? போச்சே போச்சேன்னு அந்த வடிவேல் அந்த மாதிரி ஏன் பல விஷயங்கள் ஒரே நாளில் கட் ஆகிடும். இன்னைக்கு நாளை காலையில் நம்மள்ட்ட அதிகாரம் இல்லைன்றது நீங்கள் அப்படியே அதிர்ச்சிக்குரிய விஷயம் அது. அதனால் அதிகாரத்தை சுவைத்தவர்களுக்கு தான் தெரியும் அதோடைய இது. அதே மாதிரி அதிமுகவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தா ஆட்சியை பிடிச்சிருக்கலாம்ல. சரி, அப்புறமா 108 வந்தோன்னா முதல்ல நம்மள்ட்ட தான் வர்றாங்க. டக்குன்னு வெளியிலேருந்து ஆதரவு, உள்ளுக்குள்ளே கூட போகலாம், வெளியிலேருந்து ஆதரவு 40% வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துலேயுமே ஒதுக்குறன்ற மாதிரி பேசியிருக்காங்க. அப்போ 40% பெரிய இது இல்லை. மீண்டும் நீங்கள் 2வது இடத்துக்கு வந்துடலாம். அப்புறமா முதலிடம் அது வேறு விஷயம். நீங்கள் உங்கள் கட்சியை காப்பாற்றிடலாம்ல. 3வது இடத்துலேருந்து டக்குன்னு 2வது இடத்துக்கு வர்றது. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவற விட்டது. இது எல்லாம் தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை. மறுபடியும் வெளியில் வந்தாங்க. வெளியில் வரவர்கள் புத்திசாலித்தனமாக வரவில்லை. கட்சி தாவல் தடை சட்டம் அவர்கள் மேல் பாயிற மாதிரி ஒரு இது வந்தோன்னா மீண்டும் பயந்து போய் மீண்டும் உள்ளே போயிருக்காங்க. உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைத்திருக்கிறார்கள். எவ்வளோ நாளும் தெரியாது. எப்போ வேணாலும் யாராவது ஒருத்தர் கட்சியை கைப்பற்றுவதற்கு ட்ரை பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் கட்சி கைப்பற்ற ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மனநிலையில் பொதுச் செயலாளரும் இயங்குவார். அங்கே ஒற்றுமை இருக்குமா? பிளவு இன்னும் அதிகமாயிட்டே போகும். அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தா அப்போ 3 கட்சி இருந்தாலே ஏதோ ஒரு கட்சி பலகீனமாயிடும். 4 கட்சின்னு வரும்போது எது இயங்குகிறதோ அது பிழைத்து கொள்ளும். புரியுதா? டைனோசார் இல்லை, கரப்பாம்பூச்சி தான் உயிர் வாழ்து. பல கோடி ஆண்டுகளாக கரப்பாம்பூச்சி உயிர் வருது. அவ்வளோ பெரிய உருவம் டைனோசார் காணப்படுச்சு. ஏன்னா அது தத்துவம், இயற்கையுடைய தத்துவம். எது இயங்குகிறதோ எது தகவமைத்து கொள்கிறதோ அது உயிர் வாழும். கண்டிப்பாக சார். மீண்டும் ஒரு 4 முனை ஏற்பட்டிருக்கு. எப்படி யார் யார் அதை புதுப்பிக்கிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் சார். தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி.